ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி தைக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எந்த அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வந்து கட்டிங்கில் வந்து நான் பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் இவ்வளோ மட்டும்தான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து பெல்ட்டு கிளாத்து, ஹூக் பட்டி, ஐப்பட்டி, அப்புறம் கிராஸ் பீஸ், அதாவது நெக் பீஸு. இவ்வளோ தான் நம்ம ஒரு ப்ளவுஸுக்கு தேவையான கட்டிங்கு. இப்போ பேக்கு, ஃப்ரண்ட்டு, ஸ்லீவ் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ பெல்ட்டு கிளாத்துக்கு ஒரு 3 கிளாத் கொடுப்போம்ல, அதுக்கு வந்து எக்ஸஸாக இருக்கிற கிளாத் வந்து நான் இப்போ கட் பண்ணுறேன். ஒரு சிலர் கட்டிங்லேயே வந்து நம்ம எல்லாம் ரெடியாக கட் பண்ணி வைக்கிறது ஒரு விதம். நான் ஆனால் அப்படி இல்லை. எனக்கு வந்து இதை மாதிரி தைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நான் தைக்கும்போது கட் பண்ணி எடுத்துப்பேன். இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு வந்து 38 இன்ச்சு. அப்போ ஒரு பக்கத்துக்கு 9.5 இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் உங்களுக்கு. இப்போ 2 இன்ச்சு வந்து நம்ம கிளாத்தில் வந்து கீழே மடித்து தைக்க இடுப்புக்கு விட்டுருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு 3/4 இன்ச்சு அளவுக்கு நல்லா கிளாத்தை இது மாதிரி மடித்து ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கரெக்டான அளவில் எந்த அளவுக்கு விட்ருக்கோமோ அதை வந்து அப்படியே ஃபோல்டிங் பண்ணி எட்ஜில் தையல் போட்டு எடுக்கிறோம். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் நார்மல் ப்ளவுஸுக்கு 2 இன்ச்சுக்கு குறையாமல் கிளாத்து விடுவேன். ஸோ துணி பத்தலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம 1.5 1.25 அப்படின்னு நம்ம கிளாத்து விடலாம். இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் பேக் சைடு இது மாதிரி கொஞ்சம் அகலமாக மடித்து தைச்சோம்னா போட்டிருக்கிறப்ப சுருட்டிட்டு போகும்ல ஒரு சிலருக்கு, அது மாதிரி ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கும். ஸோ பேக் சைடு நம்ம ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பெல்ட்டு கிளாத்து. இப்போ என்னோடய மெத்தடில் நீங்கள் கட்டிங் வீடியோவும் பார்த்துட்டு ஸ்டிச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக. இப்போ வந்து பெல்ட்டு கிளாத்துக்கு அளவு ப்ளவுஸில் என்ன அளவு இருக்குங்கிறத நான் அளந்து காட்டுறேன். ஃப்ரண்ட்டில் வந்து 3.5 இருக்குது, பேக்கில் வந்து 3 இன்ச் இருக்குது. ஸோ அது நமக்கு வந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கீழே மடித்து தைக்கிறதுக்கு கிளாத் இருக்கான்னு பார்த்துட்டு, அகலமான கிளாத் இது 2ஆக ஃபோல்டிங் பண்ணியிருக்கோம். இது வந்து கலம்காரி காட்டன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி கிளாத்து. பிகினர்ஸ் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எப்படி மடிக்கிறோமோ அப்படியே நிற்கும் இந்த கிளாத். அதனால் ஒருவேளை உங்கள் நல்லா ஓரளவுக்கு கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாத்தில் நிறைய ட்ரைனிங் எடுங்க. ரொம்ப எப்படி தைச்சாலுமே உங்களுக்கு அளவு வந்து ரொம்ப சூப்பராக வரும். இப்போ 3 கிளாத்து நம்ம பெல்ட்டு கிளாத்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒருவேளை கொஞ்சம் ரொம்ப லீனாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு கூட கொடுக்கலாம். ஏன்னா ரொம்ப திக்னஸ் வந்து தேவைப்படாது. 3 கிளாத் கொடுத்து நம்ம மடித்து தைக்கிறப்ப இதை மாதிரி தைக்கிறேன். 3 கிளாத்தையும் அப்படியே சேமாக வச்சுட்டு, அதாவது ஃபஸ்ட்டு அகலமாக இருந்த கிளாத்தை 2ஆக ஃபோல்டிங் பண்ணிக்கிட்டேன். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஒரு கிளாத் வச்சு ஒரு 1/2 இன்ச்சு கிளாத் வந்து அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டுட்டேன். அவ்வளோதான், சிம்பிள். வந்து நமக்கு பெல்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த நீளம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட பேக் சைடு அளவு என்ன கட் பண்ணி வச்சுருக்கோமோ அதுலேருந்து ஒரு 3/4 இன்ச்சு கம்மி பண்ணி இந்த நீளம் வந்து எடுத்துங்க, பெல்ட்டோட நீளம். இப்போ அகலம் வந்து மார்க் பண்ணிக்கணும். அதுக்கு வந்து நம்ம ப்ளவுஸில் என்ன அளவு எடுத்தோமோ அதுலேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்து கூட்டிங்க. ஃப்ரண்ட்டில் 3 எடுத்தோம், 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். பேக்கில் 3 எடுத்தோம், 3.5 இன்ச்சு. மற்றபடி சென்டர்லலாம் நான் எதுவுமே மார்க் பண்ணல. அப்படியே வளைவாக கொண்டு போய் பேக்கில் வந்து அப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் நீங்கள் ஓரளவுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ளவுஸ் தைக்கணும்னா இந்த மாதிரி ஸ்டெப்லாம் நம்ம ஃபாலோ பண்ணிக்கும்போது ஒரு ப்ளவுஸ் வந்து ரொம்ப சீக்கிரம் உங்களால் ஈஸியாக தைக்க முடியும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து 1 இன்ச்சு கிளாத் விட்டுருக்கோம், அதை மடித்து சென்டரில் ஓட்டு தையல் போட்டுக்கலாம். இப்போ வந்து இதை வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிவிட்டு பிரித்து எடுத்துடணும் ஃபைனலாக. ஸோ இதை மாதிரி ஸ்லீவ் வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். பெல்ட்டு கிளாத்து எல்லாமே நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு சமயத்தில் வந்து தைக்க லேட் ஆச்சுன்னா ஏதாவது ஒரு கிளாத் மிஸ் ஆனால் கூட நமக்கு அது ரொம்ப கஷ்டமாயிடும். அதுக்காக நான் வந்து எப்போவுமே பேக்கு ஃப்ரண்ட் ஸ்லீவ் கட் பண்ணிவிட்டு மீதி கிளாத்தை அப்படியே வந்து எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம தைக்கிறப்ப இது மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸியாக வந்து தைச்சிட முடியும். பெல்ட்டு கிளாத் கண்டிப்பாக இது மாதிரி தைச்சி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கிளாத் ஒரு சைடு நமக்கு மடிஞ்சு இருக்காது, அப்படியே ஆப்போசிட்டில் பெரட்டி வந்து நான் கிளாத்தில் வந்து நீவி விட்டுட்டேன். இப்போ வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த ப்ளவுஸ்க்கு வந்து டாட்டோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு. மொத்தமாக மெயின் அளவு வந்து நமக்கு 13 இன்ச்சு எடுத்திருக்கேன். அதில் டாட்டோட நீளம் வந்து 3 இன்ச்சு எடுத்திருக்கேன், அதாவது சென்டர் டாட்டோட நீளம். ஒவ்வொரு டாட்டுக்கும் இடையில 1.25 2 இன்ச்சு கேப் வச்சுருக்கேன். இந்த மெயின் டாட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 1.25 இன்ச்சு ஒரு பக்கத்துக்கு, மொத்தமாக 2.5 இன்ச்சு வரும். ஸோ இந்த 38 ப்ளவுஸ்க்கு இந்த டாட்டோட அகலம் வந்து எனக்கு அவங்களுக்கு கஸ்டமருக்கு ரொம்ப கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த அளவு வந்து உங்களுக்கு செட் ஆகும்னா நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி கட் பண்ணி தைச்சி பாருங்கள். சேம் இதே அளவு வந்து நான் வேறு ப்ளவுஸ் கட்டிங் வந்து இருக்குது, நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். எண்டு ஸ்க்ரீனில் வீடியோ கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை பாருங்கள் கட்டிங் வீடியோ. ஸோ அவ்வளோதான். இப்போ டாட் பிடிச்சிட்டோம். 2 பீஸ்க்கும் அதே மாதிரி டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். ஸோ டாட் பிடிக்கும்போது நான் வந்து லாக் ஸ்டிச் போடுறேன். இப்போ சின்ன மிஷினில் நீங்கள் தைக்கிறீங்கன்னா ஒரு சில நேரம் வந்து லாக் தையல் போடும்போது கிளாத் வந்து சுருக்கமாக வர மாதிரி இருக்கும். அப்போ அதை மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் அப்படியே திருப்பி 2 தையல், இப்போ ஆம்பூலில் போடுறல இந்த 2 தையல், அதே மாதிரி நீங்கள் எல்லா டாட்டுக்குமே அதை மாதிரி 2 தையல் போட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம டாட் பிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பெல்ட்டு கிளாத் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பெல்ட்டோட ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சிங்க. ப்ளவுஸோட முன்பக்கமும் பெல்ட்டோட முன்பக்கமும் கரெக்டாக இருக்கணும்.
இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பெல்ட்டு கிளாத்தில் இந்த மாதிரி ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸ் ஃபஸ்ட்டு பீஸ் தைக்கும் போது பெல்ட்டு கிளாத்து கீழே இருக்குது, ப்ளவுஸ் கிளாத் மேலே இருக்குது, ப்ளவுஸ் கிளாத்தோட ராங் சைடு மேலே இருக்குது. இப்போ இந்த நம்ம ப்ளவுஸ் தைக்கும் போது எப்போவுமே நீங்கள் ஸ்லீவாக இருக்கட்டும், பெல்ட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு வசம் மாறாமல் தைக்கிறது, அதாவது லெஃப்ட் ரைட்டு வசம் மாறாமல் இருக்கணும். பெல்ட்டு கிளாத்து ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஜாயிண்ட் வந்து கீழ் பக்கம் திருப்பிட்டு நான் எந்த அளவுக்கு எட்ஜில் தையல் போட்டிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து ஃபினிஷிங் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னொரு தையல் போட்டு அதுக்கு கீழே இன்னொரு தையல் போட்டு கூட நீங்கள் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். எப்படி வேணுமோ ஃபினிஷிங் பண்ணுங்கள். அழகாக இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரிலாம் ஸ்டிச் பண்ணணுமோ நீங்கள் கஸ்டமருக்கு அதை மாதிரி ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஒருத்தர் செய்கிற மாதிரியே தான் இன்னொருத்தர் தைக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நமக்கு பிடிச்ச மாதிரி ஃபினிஷிங் எந்த அளவுக்கு உங்களுக்கு இதை விட நல்லா ஃபினிஷிங்காக வரும் அப்படின்னா ஐடியா பண்ணி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் தைச்சி கொடுங்க. கஸ்டமர் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு திருப்தியாக இருந்துச்சுன்னா ரெகுலராக வரத்துக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபினிஷிங் நமக்கு. ஸோ வந்து பெல்ட்டு கிளாத் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டோம். இப்போ ஹூக் பட்டி ஐப்பட்டிக்கு வந்து இப்போ தான் கட் பண்ணுறேன். இது ஒன்றும் எனக்கு வந்து கட் பண்ணும்போதே கட் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு இது ஒரு பெரிய வேலை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். 5 இன்ச்சு கிளாத்து அகலம் இருக்கிற மாதிரி கரெக்டாக அந்த பெல்ட்டோட உயரத்தை எந்த அளவுக்கு தேவையோ, அதாவது ஐப்பட்டியோட உயரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு இந்த மாதிரி கிளாத் எடுத்து கட் பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி கிளாத் வந்து நல்லா தாராளமாக இருக்கும். கலம்காரி காட்டன் ப்ளவுஸ் பொறுத்த அளவுக்கு கிளாத் வந்து நமக்கு நல்லா அகலத்தில் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்ப நமக்கு வந்து ரொம்ப சிரமம், ஒட்டு போட்டு தைக்க வேண்டிய வேலைலாம் இருக்காது. இப்போ அந்த 5 இன்ச்சு கிளாத்தை அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சில் ப்ளவுஸ் கிளாத்தை வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்துங்க, இந்த வசம் ரொம்ப முக்கியம். இப்போ நான் ஐப்பட்டி தைக்கும்போது அந்த ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸில் ரைட் சைடு மேலே இருக்குது. ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிட்டோம், அப்படியே 2ஆக ஃபோல்டிங் பண்ணி ஏற்கனவே போட்டிருக்கிற தையல் தெரியாத அளவுக்கு படிமான தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். இது மாதிரி மெத்தட்லலாம் கண்டிப்பாக தைச்சி பாருங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி தைப்பாங்க. எனக்கு வந்து என்ன மாதிரி விஷயம் ஈஸியாக இருக்கோ அதை நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கிங்க. இப்போ ஹூக் பட்டிக்கு 2.5 இன்ச்சு கிளாத் எடுத்துருக்கோம், அதை அப்படியே ஃபோல்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ ஹூக் பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறேன்னு பாருங்களேன். நம்ம ப்ளவுஸோட ராங் சைடு மேலே இருக்குது, இது ஒன் சைடு கிளாத்து. கிராஸ் பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணும்போது நம்ம உள்ள வெளியே வந்து பார்த்து தைக்கணும். இப்போ இந்த கிளாத்தை வந்து அப்படியே வந்து இந்த ஜாயின் வந்து ரைட் சைடு திருப்பிட்டு படிமான தையல் போட்டுக்கிறோம். மறுபடியும் அப்படியே ஃபோல்டிங் பண்ணி எட்ஜில் தையல் போட்டுக்கிறோம். இந்த கிளாத் வந்து வெளிப்பக்கம் எப்படி வைக்கிறது, உள்பக்கம் எந்தெந்த சைடுக்கு எப்படி வைக்கிறதுங்கிறத நீங்கள் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக் வராது. மிஸ்டேக் வராமல் தைக்கும்போது நமக்கு நேரம் வந்து இழுக்காது. ரொம்ப சீக்கிரம் வந்து ப்ளவுஸ் தைச்சிட முடியும். இப்போ ஹூக்பட்டி ஐப்பட்டி நீளம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஒருவேளை அதில் ஏற்ற இறக்காந்துச்சுன்னா நெக்குக்கிட்ட கொஞ்சமாக நம்ம ஷேப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ எப்போவுமே ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது நெக்கு கிட்ட வந்து கரெக்டாக வச்சுருங்க. ஆம்ஹோல் கிட்ட கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல கிளாத்து. நெக்கு கிட்ட வந்து நமக்கு முன்ன பின்ன போயிடாமல் பார்த்துங்க. ஏன்னா நெக் பீஸை வந்து மறுபடியும் நீங்கள் ஆல்ட்ரு பண்ணவே கூடாது. ஆல்ட்ரு பண்ணோம்னா கழுத்தோட அகலம் வந்து அதிகமாகிடும். எப்போவுமே அந்த மாதிரி ஆம்ஹோல் கிட்ட நமக்கு எக்ஸஸாக வரும். ஏன்னா பேக்கு பீஸை வச்சு அப்படியே ஃப்ரண்ட்டு கட் பண்ணும்போது ஃப்ரண்ட் பீஸில் ஆம்ஹோல்ஸ் கிட்ட அந்த ஷோல்டர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை வந்து நம்ம தைச்சிட்டு சரி பண்ணிக்கலாம். ஆனால் நெக் சைடு வந்து ஏற்ற இறக்கலாமல் கரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கு ஃப்ரண்ட்டு பெல்ட்டு, அதாவது இந்த பட்டி கிளாத்தையும் பேக் சைடையும் இடுப்பு பக்கம் ஒரே மாதிரி வச்சுட்டு ஒரு பின் போட்டுக்கிட்டோம்னா கிளாத் நவராமல் இருக்கிறதுக்கு தான் அந்த பின்னு. இப்போ பேக்குக்கு ஈக்குவலாக ஃப்ரண்ட்டோட உடம்பு சுற்றலையும் 9.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிட்டு அப்படியே பேக்கில் திருப்பிக்கலாம் ப்ளவுஸை. இப்போ நெக்கு ஜாயின் பண்ணுற இடத்த விட்டுட்டு ஷோல்டர் அகலம் மார்க் பண்ணிக்கலாம் 2.5 இன்ச்சு. இந்த அளவுக்கு நமக்கு ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்குள்ள இடத்த விட்டுட்டு ஃப்ரண்ட் பீஸு இந்த அளவுக்கு எக்ஸஸாக இருக்குது. அதை வந்து அப்படியே பேக் சைடு திருப்பி பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு அதிகமாக இருக்குங்கிறது தெரியும். அதனால் பேக் சைடு திருப்பி அதை வந்து கரெக்ஷன் பண்ணிக்கிட்டோம். இப்போ இந்த மாதிரி நான் ரொம்ப சிம்பிளாக ஸ்லீவ் அளந்து பார்க்குறேன் பாருங்கள். ப்ளவுஸோட ஆம்ஹோல் சுற்றளவும் ஸ்லீவோட ஆம்ஹோல் சுற்றளவும் அளந்து பார்க்கும்போது இதை மாதிரி ஸ்ட்ரைட்டாக அப்படி வச்சுட்டு அளந்து பார்க்கும்போது ஒரு ஃபுட் அளவுக்கு ஸ்லீவ் நமக்கு அதிகமாக இருக்கலாம். அதிகமாக இருக்கும்போது நம்ம ஜாயின் பண்ணுறப்ப நமக்கு எந்த ஒரு அப் அண்ட் டவுனும் இல்லாமல் கரெக்டாக வரும் சைடு ஜாயின் பண்ணும்போது. இப்போ ஸ்லீவோட சென்டரும் நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டோட சென்டரும் கரெக்டாக வச்சுட்டு ஸ்லீவ் வந்து நான் ஷோல்டர்லேருந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஆம்ஹோல் கிட்டேருந்து நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நமக்கு கரெக்டாக வரும். இருந்தாலும் பிகினர்ஸ் வந்து நீங்கள் ஷோல்டர்லேருந்தே ஜாயின் பண்ணிவிட்டு வாங்க. ஏன்னா ஒரு வேளை உங்களுக்கு அந்த பயம் இருந்துச்சுன்னா சென்டர் வந்து மாறாமல் இருக்கும். சென்டர் மாறாமல் இருந்தாலே நமக்கு அந்த ஷோல்டர் இறங்கி வர பிரச்சனைலாம் முக்கால்வாசி வராது. அதே மாதிரி ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது இந்த குடஞ்சி கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற இடத்துல அந்த ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் முன்னாடி தள்ளி நான் ஜாயின் பண்ணுற மாதிரிங்க. ஏன்னா நம்ம உள் வளைவு குடஞ்சி கட் பண்ணும்போது ஸ்லீவில் வந்து ஒரு 3/4 இன்ச்சு விட்டுட்டு தானே கீழேருந்து கட் பண்ணி எடுப்போம். அப்போ அந்த இடத்துக்கிட்ட ஒரு பெண்டு வரும். அதை லைட்டாக வெளியில் தள்ளி நம்ம
அந்த ஸ்லீவ் வந்து நம்ம ஜாயின் பண்ணும்போது தான் இப்படி வெளிப்பக்கம் இப்படி திருப்பி பார்க்கும்போது நமக்கு இந்த மேல் பக்கம் புடச்சிக்கலாம் இல்லாமல் கரெக்டாக வரும். ஸோ இதெல்லாம் தைக்கும்போது கரெக்டான அளவில் நீங்கள் பார்த்து தைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மிஸ்டேக்கே வராது. இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் சைடு வந்து நமக்கு ஏற்றா இருக்கா இல்லாமல் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கணும். நான் சொன்ன விதத்தில் நீங்கள் வந்து பெல்ட்லாம் கட் பண்ணி தைக்கும்போது கரெக்டாக வரும். ஒருவேளை உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா ஃப்ரண்ட்டு சைடில் ஃபுல்லாக வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு ஈக்குவலாக பேக்கை வந்து கரெக்டாக வந்து மடித்து தைங்க. ஒரு சில நேரங்களில் பேக் மடித்து தைச்சிட்டு நீங்கள் ஃப்ரண்ட்டு தைக்கும்போது அந்த பெல்ட்டோட அளவில் ஜாயின் பண்ணுற அளவில் ஏதாவது ஒரு கொஞ்சம் மாற்றி தைச்சிட்டிங்கன்னா அப்போ கூட உங்களுக்கு அந்த சைடு வந்து அப் அண்ட் டவுன் வரும். ஸோ நீங்கள் ஃப்ரண்ட் பீஸை தைச்சிட்டு பேக் பீஸ் தைக்கும்போது உங்களுக்கு அந்த அப் அண்ட் டவுன் சுத்தமாக வராது. ஸோ அது மாதிரி அதிகமாக அந்த ப்ராப்ளம் வரவங்க அதை மாதிரி ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிக்கிங்க. இல்லை கரெக்டாக தைப்பீங்க அப்படின்னா நீங்கள் பேக்கு தைச்சிட்டு கூட ஃப்ரண்ட் வந்து நம்ம தைச்சிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ 2 தையல் போடணும்ல, அப்படியே ரிவர்ஸில் வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணும்போது 2 தையல் நான் போட்டுக்கிட்டேன். இப்போ சைடு வந்து ஜாயின் பண்ணி எடுத்துப்போம். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து ஜாயின் பண்ணுறதை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கன்னு சொன்னீங்க. என்னோடய கட்டிங் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்ன அளவு வச்சு கட் பண்ணுறேங்கிறது தெரியும். ஸோ இப்போ அளவு ப்ளவுஸில் ஹூக் பட்டி பக்கம் அளவு எடுக்கிறேன், ஹூக் பட்டியை சேர்த்து. ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு அளவு எடுக்கிறேன். 7.25 இருக்குது நமக்கு. அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போதும் ஹூக் பட்டி பக்கம் ஹூக் பட்டியை சேர்த்துட்டு 7.25 மார்க் பண்ணிவிட்டு இது மாதிரி ஜாயின் பண்ணி நிப்பாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஸ்லீவ் வந்து கரெக்டான அளவு இது மாதிரி சேர்த்து வச்சுட்டு முன்கை சுற்றளவு வந்து மார்க் பண்ணிக்கங்க. ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ண முடியும். இப்போ அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ அதே மாதிரி நான் வந்து அளவு மார்க் பண்ணி உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக இதை மாதிரி நீங்கள் வந்து அளவு மார்க் பண்ணி இடுப்பு சைடு ஜாயின் பண்ணிவிட்டு டாட் வந்து நான் ஒரு சிலர் வந்து ஃபஸ்ட்டே பிடிப்பாங்க. என்னோடய கட்டிங் ஸ்டிச்சிங் மெத்தடில் வந்து நான் வந்து லாஸ்ட்டாக தான் டாட் வந்து பிடிப்பேன். இப்போ இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு ஃபைனலாக நான் எப்படி டாட் பிடிக்கிறேங்கிறத பாருங்கள். இப்போ உடம்போட சுற்றளவு வந்து 9.5 இன்ச்சு. அதாவது நம்ம ஒரு தையல் மட்டும் போட்டு நிப்பாட்டிட்டு எல்லா அளவும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தையல் போடுவோம்ல அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். ஒருவேளை இதில் கூட குறைச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்னொரு தையல் முன்பக்கம் போட்டு கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸஸான தையல் போடலாம். அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு தடவை ஒரு தையல் மட்டும் போட்டுட்டு நீங்கள் அளந்து பார்த்துக்குங்க. அளந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா தையல்லாம் அது மாதிரி ஒரு ஃபுட் அளவு கேப் விட்டு 3 தையல் நான் எப்பவும் போடுவேன். உங்களுக்கு எத்தனை தையல் போடணும் விருப்பமோ அதை வந்து நீங்கள் போட்டு கொடுங்க கஸ்டமருக்கு. இப்போ இன்னொரு சைடு ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து ஸ்லீவ் பக்கம் மார்க் பண்ணிக்கிட்டு ஜாயின் பண்ணிட்டு வரேன். ஏன்னா ப்ளவுஸோட முன்பக்கம் வந்து நமக்கு மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணும்போது நமக்கு வந்து அளவு மாறாமல் கரெக்டாக வரும். இப்போ ஐப்பட்டி பக்கம் ஐப்பட்டியை விட்டுட்டு இடுப்பு சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கேன். சேம் அதே தான் நம்ம ஆம்ஹோல் ஜாயிண்ட் வந்து ஸ்லீவ் பக்கமாக மேல் பக்கம் திரும்பி இருக்கிற மாதிரி வச்சுங்க. அதே மாதிரி ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது ஷோல்டர் வந்து பேக் சைடு திரும்பி இருக்கணும். இப்போ இந்த மாதிரி சில நேரங்களில் எந்த இடத்துல உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வருதோ அந்த இடத்துல வந்து அந்த பெல்ட் கிளாத்தை முன்ன பின்ன கொஞ்சம் ஃப்ரண்ட் போர்ஷனை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் தையல் போட்டுக்கலாம். எனக்கு வந்து மேக்ஸிமம் வந்து அது வராது. ஒரு சிலருக்கு அது மாதிரி அதிகமாக டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம வந்து இடுப்பு சுற்றளவு அளந்து பார்ப்போம். இந்த அளவுக்கு நமக்கு எக்ஸஸாக இருக்குது, அதாவது 2 இன்ச்சு. இதில் வந்து நம்ம அப்படியே வந்து டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். அந்த 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கிளாத்தை டாட் பிடிச்சி எடுத்துக்கலாம். சைடு ஜாயிண்ட் 2ஐயும் ஒன்றா மடிச்சுட்டு இப்போ அதை அப்படியே சென்ட்ரு ஜாயிண்ட்லேருந்து முதுகு பக்கம் வரைக்கும் வந்து மார்க் பண்ணிக்கங்க. அதில் சென்ட்ரு இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு டாட்டோட உயரம் வந்து ஒரு 3.25 நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ 2 இன்ச்சு எக்ஸஸாக இருக்குது. நம்ம வந்து 1/2 இன்ச்சு பிடிக்க வேணாம், 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் அதிகமாக, அதாவது ஒரு நூல் வந்து கம்மியாகவே 1/2 இன்ச்சுக்கு ஒரு நூல் வந்து கம்மியாகவே வந்து டாட்டோட அகலத்தை வந்து நீங்கள் பிடிச்சி எடுத்துகிட்டு வெளிப்பக்கம் அளக்கும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். 1/2 இன்ச்சு பிடிச்சிங்கன்னா சமயத்தில் ஒரு நூல் அளவு ஒரு ஃபுட் அளவு குறையும். எப்போவுமே ஒரு நூல் வந்து கம்மியாக பிடிச்சிக்கலாம். ஸோ நான் தைச்சிட்டு டாட் பிடிச்சிட்டு அளந்து காட்டுறேன். இடுப்பு வந்து நமக்கு ரொம்ப கரெக்டான அளவில் டாட் பிடிச்சிருக்கோம். இப்போ அடுத்ததாக வந்து நெக்ஸ்ட்டு இந்த ப்ளவுஸ்க்கு வந்து நெக் பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக் பீஸ் வந்து இது பா நெக்கு, அதனால் நேர் பீஸ் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். டவுன் நெக்குனா கிராஸ் பீஸ் கட் பண்ணுவோம். இப்போ நான் வந்து ரொம்ப ஈஸியாக கட் பண்ணுறதுக்காக அப்படியே 4ஆக ஃபோல்டிங் பண்ணிவிட்டு டக்கு டக்குன்னு கட் பண்ணிக்கிறோம். ஸோ இது மாதிரி விஷயம்லாம் கொஞ்சம் சிம்பிள் மெத்தட், ஈஸியாக அதாவது சீக்கிரம் தைக்கிறதுக்கு இதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 1 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி கிளாத் கட் பண்ணியிருக்கேன். பானைக்கு அப்படிங்கும்போது நீங்கள் என்ன அளவில் கழுத்து பீஸ் கட் பண்ணாலும் பானைக்கு 4 பீஸ் கட் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி ரவுண்ட் நெக்குக்கு ஒரு 6 பீஸ் கிராஸ் பீஸ் கட் பண்ணிங்கன்னா நெக்கோட ஃபுல் ரவுண்டுக்கும் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 4 பீஸ் கட் பண்ணிவிட்டு ஒன் சைட் கிளாத் அப்படிங்கிறனால ரைட் சைடு ராங் சைடு பார்த்துட்டு நான் வந்து
ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த 1 இன்ச்சு கிளாத்தில் ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சு மடிச்சுட்டு ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கணும். பானைக்கு வந்து நான் வந்து ரொம்ப தெளிவாக சில வீடியோஸில் சில பேருக்கு புரியலங்கிறீங்க. இதில் நல்லா தெளிவாகவே சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள் வீடியோவை. கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டு இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஒரு சிலர் வந்து நெக் பீஸ் வந்து மேலே தெரிகிற மாதிரி வச்சுட்டு ஜாயின் பண்ணுவாங்க. ஒருத்தர் மாதிரியே ஒருத்தர் தைக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு எப்படி ஈஸியாக இருக்கோ அதை மாதிரி தைச்சி எடுத்துக்கலாம். நான் வந்து எப்போவுமே கீழ்ப்பக்கம் தான் வச்சு தைப்பேன். இப்போ வந்து நெக் பீஸில் ஒரு ஃபஸ்ட்லேயே ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு இப்போ ரவுண்ட் ஷேப் வர இடத்துக்கிட்ட மட்டும் 1 இன்ச்சு கேப் விட்டு 1/4 இன்ச்சு உள்ளே தள்ளி ஒரு ஃப்ளீட் வச்சுங்க. இது அப்போ தான் நமக்கு வந்து ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஒரு 1/4 இன்ச்சில் நெக் பீஸையும் நம்ம ப்ளவுஸ் பீஸையும் வச்சு ஜாயின் பண்ணுறோம். இப்போ இதை மாதிரி வச்சுட்டு இந்த கார்னரில் கரெக்டாக நான் போடுற மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. பானைக்கு டைமண்ட் நெக்கு எதுக்காக இருந்தாலும். இப்போ இந்த கிளாத்தை வந்து நெக் பீஸை வந்து இந்த மாதிரி ப்ளீட் கொடுத்து உள்ளே திருப்பிட்டு, அதாவது ஒரு 2-3 தடவை நான் காட்டுறேன் பார்த்துங்க. இப்போ எடுத்துட்டோம். கரெக்டாக மார்க்கிங்கில் இப்படி விரலை வச்சுக்கிட்டு மீதி கிளாத்தை அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டு அந்த நெக் பீஸ் வந்து இப்படி பாஸ் ஷேப்பில் வரணும். நமக்கு அந்த பாஸ் ஷேப்பில் வரத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு கிளாத்தை உள்ளே தள்ளணுமோ அந்த அளவுக்கு உள்ளே தள்ளிட்டு அப்படியே வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தெரியும். எக்ஸஸாக இருக்கிற கிளாத்து ஃப்ளீட்டாக உள்ளே போயிடும். இப்போ ப்ளவுஸ் பீஸை மேலே இதை மாதிரி வச்சுட்டு அப்படியே தையல் போட்டு கார்னர் அந்த மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த இடத்துக்கிட்ட கரெக்டாக நீடியில் நிப்பாட்டிடுங்க. இப்போ ஃபூட்டை மேலே தூக்கிட்டு ப்ளவுஸ் வந்து அப்படியே டர்ன் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அடுத்த கார்னர் வரும்போது இது மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு அந்த மார்க்கிங்கில் கையை கொடுத்து இந்த ஃப்ளீட்டை வந்து உள்பக்கம் தள்ளுங்க. எக்ஸ்ட்ரா கிளாத்தை, அதாவது கிராஸ் பீஸ் வந்து நமக்கு பாஸ் ஷேப்பில் கரெக்டாக வரணும். டைமண்ட்னா டைமண்ட் ஷேப்பில் கரெக்டாக வச்சுக்கிட்டு அந்த கார்னரில் இந்த மாதிரி தச்சு நிப்பாட்டிட்டு திருப்புங்க. எனக்கு இது மாதிரி தைக்கிறது தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் பீஸை வந்து மேல் பக்கம் வச்சு தைப்பாங்க. அவங்களுக்கு அது ஈஸி. எனக்கு வந்து இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். தைச்சி பாருங்கள். உங்களுக்கு எப்படி எது ஈஸியாக இருக்கோ அதை மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க. முன்பக்கம் ரவுண்ட் ஷேப் நெக்குன்னா கண்டிப்பாக இது மாதிரி ஃப்ளீட் வைங்க. ஒருவேளை முன்பக்கமும் டைமண்ட் நெக்கு பா நெக் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பா நெக்குக்கு எப்படி இது வச்சோமோ அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வச்சுக்கிங்க. ரவுண்ட் ஷேப்னால் இந்த மாதிரி 1 இன்ச்சு கேப் விட்டு ஃப்ளீட் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்புக்கிட்ட அப்புறம் கார்னர்கிட்டலாம் இந்த மாதிரி சிசர் கட் கொடுத்துட்டு, அதாவது தையலில் படாமல் சிசர் கட் கொடுத்துட்டு இப்போ அப்படியே ப்ளவுஸோட ரைட் சைடு திருப்பி நெக் பீஸில் தான் நம்ம தையல் போடுறோம். நெக் பீஸ் அப்படியே ரைட் சைடு திருப்பிட்டு, அதாவது ப்ளவுஸில் வந்து தையல் படக்கூடாது, நெக் பீஸ் மேலே தையல் வரா மாதிரி ஓரத்தில் எட்ஜில் தையல் போட்டுக்கலாம். இந்த ஃப்ளீட்டெல்லாம் ரைட் சைடு நல்லா திருப்பிட்டு அந்த ஃப்ளீட் எந்த வாட்டத்தில் இருக்கோ அந்த வாட்டத்தில் பிறண்டுறாமல் கரெக்டாக ஓரத்தில் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஹெம்மிங் தான் பண்ண போகிறேன். தையல் போடலை. ஏன்னா கஸ்டமர் நம்ம என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இப்போ ஒரு வேளை தையல் போட்டாங்கன்னா நீங்கள் தையல் கேட்டாங்கன்னா தையல் போட்டு கொடுங்க. இல்லையா இது மாதிரி ஹெம்மிங் வேணும் அப்படின்னா மடிச்சுட்டு சென்டரில் இது மாதிரி ஓட்டு தையல் போட்டுங்க. கார்னர்கிட்டலாம் நீ நிப்பாட்டிட்டு இப்படி திருப்பிக்கணும். இப்போ இந்த தையல் வந்து நம்ம ஹெம்மிங் பண்ணிவிட்டு கம்பல்சரி ஸ்லீவில் போட்டிருக்கிற தையல் அப்புறம் நெக்கில் போட்டிருக்கிற தையெல்லாம் பிரித்து எடுக்கணும். இது மாதிரி தையல் போட்டுட்டு ஹெம்மிங் பண்ணும்போது நமக்கு கிளாத் வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் தையல் போடலன்னா நம்ம விரலில் மடித்து ஹெம்மிங் பண்ணிக்கிட்டு வரணும். ரவுண்ட் ஷேப் நெக்குன்னா நமக்கு பிரச்சனை இல்லை. இது பா ஷேப்பு, அதாவது கிராஸ் பீஸும் அதிகமாக அகலமாக இருக்குல்ல, அதனால நம்ம சென்டரில் ஓட்டு தையல் போட்டுக்கிட்டால் ஹெம்மிங் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ப்ளவுஸ் ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக வந்திருக்குல்ல. நீங்களும் இதே மாதிரி கண்டிப்பாக தைச்சி பாருங்கள். இந்த வீடியோ எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்புறம் நிறைய இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஃப்ளீட் கொடுத்ததுனால நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கு. கார்னர்லாம் இதே மாதிரி நீங்கள் தைச்சி பாருங்கள். பாஸ் ஷேப் வந்து உங்களுக்கு ரொம்ப நீட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.